வணக்கம். ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். சிலது வெற்றி கதையா இருக்கும், சிலது தோல்வியின் பாடமா இருக்கும். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு தொகுதியோட இதய துடிப்பு பத்தின ஒரு ஆழமான பார்வை. வாங்க, நேரவெடியார்பட்டினம் தொகுதியோட அரசியல் கதைய நாம சேர்ந்து அலசி ஆராயலாம். நாம இப்ப பாக்குறது புதுச்சேரியில இருக்கிற நேரவி டிஆர் பட்டினம் தொகுதி. இந்த ஒரு சின்ன தொகுதிக்குள்ள எவ்ளோ பெரிய நம்பிக்கைகள், சவால்கள், அரசியல் விசுவாசங்கள் அடங்கியிருக்கு பாருங்க. இந்த தொகுதியோட அரசியல் போக்குகள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. வெற்றிங்கிறது வெறும் எங்கல்ல இல்ல, அது மக்களோட நம்பிக்கையில இருக்கு. அப்போ இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு தொகுதியில மக்களின் ஆதரவு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு உண்மையான வெற்றிய, ஒரு தீர்க்கமான தீர்ப்பை எப்படி பெற முடியும்? இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளி. வாங்க இந்த புதிருக்கு விடை தேடலாம். சரி, எந்த ஒரு தேர்தலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அந்த மக்களையும் அந்த மண்ணையும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த தொகுதியோட நாடி துடிப்பை நம்மால சரியா உணர முடியும். இந்த தொகுதியோட குணாதிசயங்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். நேரவெடி டிஆர் பட்டினத்தோட முதல் அரசியல் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஸ்விங் தொகுதி. அதாவது இங்க வெற்றி யாருக்குன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு தேர்தல்லையும் மக்களின் மனநிலையை பொறுத்து முடிவுகள் அப்படியே தலைகீழா மாறும். அதனால இங்க எந்த கட்சிக்கும் இது எங்க கோட்டைன்னு சொல்லிக்க முடியாது. இப்ப இங்க இருக்கிற சமூக அமைப்பை பாருங்க. பெரும்பான்மையான மக்கள் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்தவங்க. அவங்களோட வாழ்வாதாரமே விவசாயமும் மீன்பிடி தொழிலும் தான். சோ அவங்களுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதை ஒட்டியே தான் இருக்கும். இந்த சமூக பிணைப்புகள் தான் ஓட்டு போடும் முறைகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இப்ப கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி கடந்த கால தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இந்த நம்பர்ஸ்ல என்ன கதை ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த கால வரிசைய கொஞ்சம் கவனிங்க. கடந்த 30 வருஷத்துல அதிகாரம் எப்படி கை மாறி இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. 91ல இருந்து 96 வரைக்கும் அதிமுக, அப்புறம் ஒரு 10 வருஷம் திமுக. நடுல பாருங்க, 2011ல ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. இது எவ்வளவு கணிக்க முடியாத தொகுதின்னு இதுவே சொல்லுது இல்லையா? லேட்டஸ்டா 2021ல என்ன ஆச்சு? திமுக கூட்டணிக்கு ஒரு நல்ல வெற்றி, கிட்டத்தட்ட 56% வாக்குகள். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பெரிய தெளிவான வெற்றி மாதிரி தெரியுது. ஆனா கதையோட உண்மையான சுவாரஸ்யமே இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 344. இது என்ன தெரியுமா? 2011ஆம் ஆண்டு தேர்தல்ல வெற்றி தோல்வியை தீர்மானிச்ச வாக்கு வித்தியாசம். வெறும் 344 ஓட்டுல ஒரு தொகுதியோட தலையெழுத்தே மாறிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்க ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியம்னு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இங்க மக்கள் ஓட்டு போடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. 83% மேல வாக்குப்பதிவு நடக்குது. ஆனா அவங்களோட ஆதரவு யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் அதை புதிதாக சம்பாதிக்கணும். மக்களின் தீர்ப்பு அவ்வளவு சுலபமா கிடைக்காது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு அதிக வாக்குப்பதிவுங்கிறது மக்கள் தான் கடமையை உணர்ந்து ஜனநாயகத்துல இவ்ளோ ஆழமான நம்பிக்கையை வச்சிருக்காங்கன்னு காட்டுது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தகவல் அறிந்து பொறுப்புணர்வோட பேசுவதற்கும் வாக்களிப்பதற்கும் அரசியலமைப்பு உரிமை கொடுத்திருக்கு. அந்த உரிமையை இந்த மக்கள் சரியா பயன்படுத்துறாங்க. சரி, வரலாறு இப்படி இருக்கு. அப்போ நிகழ்காலம், இன்னைக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ களத்துல இருக்கிற 2 பெரிய சக்திகளை பார்ப்போம். ஒரு பக்கம் தற்போதைய எம்எல்ஏவை கொண்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி. அவங்களுக்கு வலுவான கட்சி கட்டமைப்பும் மாநில அரசாங்கத்தோட ஆதரவும் இருக்கு. இன்னொரு பக்கம் யூனியன் பிரதேச அரசாங்கத்தை கையில வச்சிருக்கிற ஏஐஎன்ஆர்சி பாஜக கூட்டணி. அவங்களுக்கு எதிர்க்கட்சி வாக்குகள் ஒருங்கிணைந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆளும் கூட்டணியோட பலத்தை முதல்ல பார்ப்போம். அவங்க கூட்டணி அமைப்பு ரொம்ப வலுவா இருக்கு. வேட்பாளர் உள்ளூர்ல செல்வாக்கு உள்ளவர், அதுவும் பெரும்பான்மை ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம மாநில அமைச்சர்களோட முழு ஆதரவும் இருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே சமயம் சில சவால்களும் இருக்கு. பணபலம் ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இன்னும் சில வாக்காளர்கள் பழைய தலைவர்கள் மேல விசுவாசமா இருக்காங்க. அந்த ஓட்டுகளை இவங்களால வாங்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் எல்லாமே திமுகவை நம்பி இருக்கிறதும் சில சமயங்கள்ல ஒரு பலவீனமா மாறலாம். சரி, இந்த சவால்களை எப்படி வாய்ப்பா மாத்தலாம்? யூனியன் பிரதேச அரசாங்கம் மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்திய இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். அது ஒரு பெரிய வாய்ப்பு. இங்க இளைஞர்கள் நல்லா படிச்சிருக்காங்க. அதனால சமூக வலைதளங்கள் மூலியமா ஒரு நல்ல டிஜிட்டல் பிரச்சாரத்தை அவங்களால செய்ய முடியும். கடைசியா அச்சுறுத்தல்கள். எதிர்க்கட்சி, அதாவது என்டிஏ கூட்டணி ரொம்ப ஒருங்கிணைஞ்சு வேலை செய்றாங்க. அது ஒரு பெரிய சவால். சில பேர் சாதி ரீதியா பிரச்சனை உருவாக்க முயற்சி பண்ணலாம். அப்புறம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, உதாரணத்துக்கு தண்ணி, வேலைவாய்ப்பு மாதிரி விஷயங்களை நிறைவேற்றலனா அது பெரிய பின்னடைவா முடியும். ஓகே, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற ஒரு களத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வியூகம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த சதுர்முக கோட்பாடு, அதாவது ஒரு 4 முனை வியூக பார்வை ரொம்ப உதவுது.
இது ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டமைப்பு. ஒரு தேர்தலை ஜெயிக்கணும்னா இந்த 4 விஷயங்களையும் நம்ம சரியா கவனிக்கணும். 1. வாக்காளர், அவங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும். 2. வேட்பாளர், மக்கள் கிட்ட அவரோட இமேஜ் எப்படி இருக்கு. 3. எதிராளி, அவங்க என்ன செய்றாங்க, அவங்களோட பலம் பலவீனம் என்ன. 4. பிரச்சனைகள், நாம எந்த பிரச்சனையை கையில் எடுத்து மக்கள் கிட்ட பேச போறோம். இந்த 4ஐயும் சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். வியூகம் பேப்பர்ல இருந்தா மட்டும் போதுமா, அதை செயல்படுத்தணும் இல்லையா? அந்த 4 முனை பார்வைய எப்படி ஒரு உறுதியான செயல்படுத்தக்கூடிய 90 நாள் திட்டமா மாத்துறதுன்னு இப்போ நாம பார்க்கலாம். ஒரு நல்ல தலைவரோட முதல் வேலை மக்களோட பிரச்சனைய காது கொடுத்து கேட்கறது தான். இங்க பாருங்க, மக்கள் என்ன கேக்குறாங்க? நல்ல தண்ணி வேணும், கிராமத்து ரோடு சரியில்லை, உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்ல, பென்ஷன் சரியா வரல. இதுதான் அவங்களோட அடிப்படை தேவைகள். இதுல கவனம் செலுத்தாம எந்த வெற்றியும் நிலைக்காது. இது வெறும் தேர்தல் திட்டம் மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு நம்பிக்கை கட்டி எழுப்பும் திட்டம். முதல் 30 நாள் அவசர தேவைகளை, அதாவது தண்ணி பம்பை சரி பண்றது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உடனே செய்யணும். அடுத்த 30 நாள் பெரிய திட்டங்களை அறிவிச்சு வேலையை ஆரம்பிக்கணும். கடைசி 30 நாள்ல செஞ்ச வேலையை மக்களுக்கு காட்டி நம்பிக்கையை வாக்குகளா மாத்தணும். இதுதான் சரியான பாதை. இந்த மொத்த வியூகத்தையும் திட்டத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா அதுதான் இந்த பிரச்சாரத்தோட தாரக மந்திரம். கூட்டணி ஒற்றுமையின் மூலம் வளர்ச்சி. இது வாக்காளர்களுக்கு ஒரு தெளிவான நேரடியான வாக்குறுதியை கொடுக்குது. இது போல வாக்காளர்களின் தரவுகளை பயன்படுத்தும் போது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தகவல்களின் தனியுரிமை ரொம்ப முக்கியம். இந்தியாவின் டிபிடிபி சட்டத்தின்படி ஒருத்தரோட ஒப்புதல் இல்லாம அவங்க தகவல்களை பயன்படுத்தக் கூடாதுங்கிறத நாம எப்பவும் நினைவில் வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் தேர்தல் வியூகம் திட்டம்னு பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேலானது. வாங்க அந்த பெரிய சித்திரத்தை பார்ப்போம். பாருங்க, ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பயணத்தோட முடிவில்ல, அது ஒரு புதிய பயணத்தோட ஆரம்பம். உண்மையான வெற்றி எது தெரியுமா? அந்த தேர்தல் அறிக்கைய அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு நல்லாட்சி திட்டமா மாத்துறது தான். இந்த தேர்தல் வரைபடம் எப்படி ஒரு தலைமுறையோட வரலாறா மாறும்? இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய $1 million கேள்வி. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose beyond politics.